ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த ஹுத்பா உபதேசத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் சில அடிப்படைகளை நினைவூட்ட விரும்புகின்றேன். இங்கு ஆற்றப்படுகின்ற ஹுத்பா உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டுமென்றால் நாம் தக்வாவோடு இருந்து அதனை உள்வாங்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உபதேசங்களின் முகவுரையாக இந்த இறையச்சத்தை பற்றி அதிகம் நினைவூட்டி இருக்கின்றார்கள். அதில் ஒரு வசனம்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹ், எப்படி அல்லாஹுவை பயப்பட வேண்டுமோ அப்படி முறையாக நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாகின்ற போது முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்ற அல்லாஹ்வுடைய வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன் உபதேசங்களின் முகவுரையாக அடிக்கடி நினைவூட்டப்பட்டுள்ளது. இப்படி அந்த நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் நாம் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம் ஈருலோக வாழ்விலும் நாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் தக்வாவோடு இருந்து எம் முறைகளை, எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு நினைவூட்டலோடு நாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சிறப்பித்து பேசிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயம் 36வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடம் 12 மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவைகளாகும். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுவே நேரான வழி என்று அல்லாஹு தஆலா அந்த 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலே சொல்கிறான். மாதங்கள், சிறந்த மாதங்கள், பொதுவாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நன்மைக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மனிதர்களில் நல்லுணர்வை தூண்டுவதற்காக அமல்கள் என்கின்ற விடயங்களை சிறப்பானதாக்கி விசேடமானதாக்கி மனித உணர்வுகளையும் சிந்தனைகளையும் தூண்டி நல்வழியில் வாழ வைப்பதற்கான வழிகாட்டுகளையும் ஏற்பாடுகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதங்கள், காலங்களில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்ற அந்த சிறப்பாகும். அந்த மாதங்களில் சிறந்ததாக 4 அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸனா 12 ஷஹ்ரன், வருடம் என்பது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். அதிலே தொடரேட்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் இருக்கிறது.
துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். அடுத்ததாக ரஜப் மாதம் வருகிறது. இப்படி 4 மாதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4 மாதங்கள் தொடரேட்சியாக வருகின்றன. 3 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். நாம் இப்போது துல் கஅதா முடிவடைந்து துல் ஹிஜ்ஜா நுழையும் தருவாயிலே இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனித மாதங்களை பற்றி சொல்கின்ற போது இந்த புனித மாதங்களை புனிதமாக பேணுகின்ற ஒரு வழிமுறையையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இந்த மாதங்களில் புனித ஜிஹாத் கூட செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எதிரிகள் எம்மீது அடந்தேறினால் தவிர அவர்களை முறியடிக்கும் முயற்சியிலே ஈடுபடலாம். ஆனால் இஸ்லாமிய ஜிஹாதை வலிந்து தொடங்கி அல்லது முஸ்லிம்கள் தானாக யுத்தம் என்கின்ற ஒரு நிலைக்குள் போகின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த மாதங்களிலே தடை செய்திருக்கிறார். பொதுவாக அரபிகளிடத்தில் இஸ்லாத்துக்கு முன்னிருந்த இந்த மாதங்கள் புனிதமாய் கருதப்பட்ட காலம் இருந்தது, நிலைமை இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் இந்த மாதங்கள் மிக புனிதமாக பேணப்பட்டு வந்தன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதங்களில் ஜிஹாது செய்வதை கூட தடை செய்திருக்கிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஜிஹாது என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் தன் உயிர் உடைமைகளை முன்னிறுத்தி அவன் எடுக்கின்ற ஒரு போராட்டமாகும், முன்செல்கின்ற ஒரு களப்பயணமாகும். இந்த போராட்டம் ஒரு அரசாங்கத்தினால் வழிநடாத்தப்படுகின்ற போது அந்த அரசாங்கத்தோடு இணைந்து போராடுகின்ற கடமை இருக்கும். அந்த கடமையை தன்னுடைய கடமையாக ஏற்று ஒரு அடியான் நடந்து கொள்கின்ற அந்த விடயத்தை தான் ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜிஹாத் இந்த புனித காலங்களில் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றிருந்தால் உலகத்தில் உன்னதமான வணக்கங்களில் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகின்ற ஜிஹாதை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் எம் உறவுகளோடு நாம் சண்டை குடிப்பதை இந்த காலங்களில் ஆகமாக்க முடியுமா? எம் உறவினர்களோடு சண்டை பிடிக்கலாமா? எம் அயலவர்களோடு சண்டை பிடிக்கலாமா? எம் சமுதாயத்துக்குள் நாம் ஆளுக்கால் முட்டி மோதி சண்டை பிடித்துக் கொள்ளலாமா? ஏனைய மத சமூக இடங்களோடு நம்மீது அவர்கள் இந்த காலங்களில் அடந்தேறினாலும் அடந்தேறாவிட்டாலும் நாம் எப்படியான முறையிலே இந்த காலங்களில் புனிதமானது என்கின்ற அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை சொல்லித் தருகிறது. எந்த காலத்திலும் ஒரு முஸ்லிம் இன்ன முஸ்லிமோடு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பகை பாராட்டுதலோ சண்டை பிடித்ததோ அடந்தேறுதலோ இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்படி இருக்க புனிதமான ஜிஹாத் செய்கின்றது கூட தடுக்கப்பட்ட இந்த காலத்தில் இப்படியான காரியங்களை செய்வது அறவே கூடாது என்கின்ற ஒரு பாடத்தை இந்த புனிதமான மாதங்கள் என்கின்ற விடயத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. அதே போன்று இந்த காலகட்டங்களில் பாவங்களில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடும் பொறுப்பும் இருக்கிறது இந்த புனிதமான மாதங்கள் என்கின்ற அடிப்படையில். இரண்டாவதாக, இந்த புனித மாதங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் எட்டி இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் புனிதமான 4 மாதங்களில் ஒரு மாதமாகும். இந்த மாதத்தை சிறப்பித்தும் அதில் சிறப்பான சில கடமைகளை சொல்லியும் அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள், அதற்கு பின்னால் வருகின்ற 3 நாட்கள் என்று இந்த மாதத்தின் சில நாட்களை மிக சிறப்பானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் தேவையான சுவனத்திற்கு தேவையான அறுவடைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அளப்பெரும் நன்மை நிறைந்த நாட்களாக காலங்களாக அல்லாஹு தஆலா இந்த நாட்களை நமக்கு துல்ஹஜ் மாதத்தையும் குறிப்பாக அதனுடைய ஆரம்ப 10 நாட்களையும் ஆக்கியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹு தஆலா வல் ஃபஜர் வலயாலின் அஸ்ர்
என்று கூறுகின்ற அந்த குர்ஆன் வசனத்தை பற்றி பார்க்கின்ற போது இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர், முஜாஹித் போன்ற பெரும் தஃப்சீர் கலை அறிஞர்கள் வல் ஃபஜர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆசர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்கின்ற வல்லயாலி அல் ஆஷர் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களைத்தான் பேசுகிறது. அல்லாஹு தஆலா ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் கவனம் அதிலே குவிய வேண்டும். அதை பற்றி அல்லாஹு தஆலா சிறப்பித்து திலாகித்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறான் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான், சிறப்பித்து சொல்லியிருக்கிறான் என்று தப்சீருடைய அறிஞர்கள் எல்லோரும் சொல்கின்ற செய்தியை நாம் இப்னு கதீர் போன்ற தப்சீர்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களில் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் அமல்கள் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை பணயம் வைத்து தன் பொருளை அர்ப்பணித்து போராடுகின்ற ஜிஹாதை விடவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாம். அதாவது துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யும் எந்த நல்லறத்தையும் விட அல்லாஹ்வுக்காக மிக விருப்பமான நல்லமல் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யும் எந்த நல்லறத்தையும் விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நல்லமல் எதுவும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் அமல்களில் சிறந்தது, உயர்ந்தது, உன்னதமானது என்கின்ற பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து பயின்றவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவுமா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே நன்மைகள் செய்வது சிறந்தது என்று கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு விதிவிலக்கு சொல்கிறார்கள். இல்லா ரஜுலன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ثم لم يرجع من ذلك بشيء. தன் உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறைவலையில் இழந்து விட்டவனை தவிர போனவன் திரும்பி வரல, மௌத்தா போய்தான், ஷஹீதாகி விட்டான் என்றால் அந்த ஷஹீதுக்கு ஈடாக முடியாது. உலகத்தில் உன்னதமான அமல் செய்தவன் ஷஹீது தான். எனவே போனவன் ஷஹீதாகி விட்டான் என்றால் ஷஹீதானவனை விடவும் துல்ஹஜ் மாதத்தில் நன்மை செய்தவன் சிறந்தவன் கிடையாது. ஆனால் போய் போராடுகின்ற அந்த போராட்டத்திலே திரும்பி வருபவனை விட இந்த காலத்திலே துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே அமல்கள் செய்பவன் சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய போகின்ற அந்த பெரும் நன்மைக்குரிய நன்மைகளில் சிறந்த அப்படியான காரியத்தோடு ஒப்புட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் செய்கின்ற நல்லறங்களை பற்றி சிறப்பித்து பேசுகிறார்கள். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சிறப்பித்து பேசுகிறான்? ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் சிறப்பித்து பேசப்படுகின்றன. அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பித்து பேசப்படுகின்றன. இந்த ஆரம்ப 10 நாட்களை பற்றி பேசுவதுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த ஆரம்ப துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுக்குள் எல்லா அமல்களும் உள்ளாங்கப்பட்ட ஒரு காலமாகும். இந்த காலத்திலே வல்லதி யظஹரு அன்ன ஸபப ஃபீ இம்தியாஸ், இந்த காலம் சிறப்பித்து பேசப்படுவதற்கான காரணத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற போது இதிலே எல்லா அமல்களும், வணக்கங்களின் தாயாக கருதப்படுகின்ற எல்லா அமல்களும் ஒன்று சேர்கின்றன. தொழுகை, நோன்பு,
சதகா, ஹஜ் என்கின்ற இதனோடு சேர்ந்து இதர எல்லா வணக்கங்களும் இந்த காலங்களில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து பேசப்பட்டுள்ளதன் காரணமாகத்தான் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சிறந்த நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இலாகித்து கூறப்பட்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பகுதி வந்துவிட்டால் செய்வதற்கு என்று இஸ்லாம் பல கடமைகளையும் வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றன. அதில் ஒன்று, யார் பொருளாதார வசதியை பெற்றிருக்கிறாரோ அவர் இந்த மாதத்தில் ஹஜ் கடமையை செய்ய வேண்டும். வாழ்வில் ஒரு தடமாவது அவர் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும். ஹஜ் என்பது துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைகின்ற ஒருவர் அதை அடைவதற்கு முன்னால் ஹஜ் செய்வதற்கு போவதாக வேண்டும் என்பது கடமையாகும், கட்டாய கடமையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளன. கலிமா சொல்ல வேண்டும். கலிமா சொல்லவனுக்கு செயல்பாடு ரீதியான சில கடமைகள் இருக்கின்றன. கலிமா என்பது ஒரு கொள்கை. அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கத்துக்குரிய இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். அவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவன். அவனை அன்றி வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது. அவன் தனித்துவமான தன்னிகரற்ற பண்புகள் கொண்டவன், பேர்கள் கொண்டவன் என்று அந்த ரப்புவை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கையை தன் நாவால் பிரகடனப்படுத்திய ஒருவனுக்கு உடனடியாக தொழுவது கடமையாகும். உடனடியாக அவனுக்கு நோன்பு பிடிப்பது கடமையாகும். வசதி இருந்தால் ஜகாத் கொடுப்பது அவனுக்கு மீது கடமையாகும். ஹஜ்ஜி போவதற்கான உடல் பலமும் பொருள் பலமும் அவனிடத்தில் இருந்தால் போவது கடமையாகும். பொருள் பலம் இருந்தாலும் உடல் பலம் இல்லாவிட்டால் உடல் பலம் உள்ளவரை கொண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவது அவர் மீதான கடமையாகும். இந்த அடிப்படையில் ஹஜ் என்பது ஒரு கட்டாய கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளன. ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று நிலைநிறுத்த முற்பட்டால் அவன் கலிமா சொன்ன அந்த தொடரில் ஒவ்வொருவரும் தொழுக தகுதியாகின்றான். அதே போன்று நோன்பு பிடிப்பதற்கு சக்தி பெற்றவன் நோன்பு பிடிக்க கடமையாகின்றான். ஜகாத்து கொடுக்க பொருள் ரீதியாக சக்தியானவன் ஜகாத் கொடுக்க கடமையாகின்றான். அதே போன்றுதான் ஹஜ் பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்ய தரிசிக்க தகுதி உள்ளவன், சக்தி உள்ளவன் ஹஜ் செய்வது அவன் மீது கடமையாகும். என் மீது ஹஜ்ஜி கடமை இல்லை என்று ஒரு சொன்னால் அவன் காபீராகி விடுவான். ஹஜ்ஜிலே பொடுபோக்காக அதனை விடுபவன் பெரும்பாவியாகி விடுவான் என்று இமாம்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சில அறிஞர்கள் வேண்டுமென்று பொடுபோக்காக இருப்பவனுடைய நிலை மிக பாரதூரமானது. எப்படி ஒருவன் தொழுகையை விட்டால் பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படுமோ அதே போன்றுதான் ஹஜ்ஜி செய்ய ஆற்றல் உள்ளவனாக இருந்தும் அவன் ஹஜ்ஜி செய்கின்ற கடமையை விடுவது பாவமாகும். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா, மனிதர்கள் யாருக்கு அந்த ஹஜ்ஜிக்கு போவதற்கான ஆற்றல் வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஃபமன் வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் இதனை புறக்கணிக்கிறாரோ, யார் இதனை நிராகரிக்கின்றார்களோ அந்த நிராகரிப்பாளர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது பாரதூரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். பெரும்பாலான சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜி செய்ய ஆற்றல் இருக்கிறது, அவர்கள் செய்வது கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒரு முறை எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார். ஃபகால, அவர் சொன்னார்,
யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, நீங்கள் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், ஒவ்வொரு வருத்தமும் செய்ய வேண்டுமா என்று. ரசூலுல்லாஹ் விடையளிக்கவில்லை. மீண்டும் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது முறைக்கு சொல்கிறார், நாம் என்று சொன்னால் உங்கள் மீது அது கடமையாகவும் சிரமமாகவும் ஆகிவிடும். நான் எதையாவது ஏவினால் அதை முடியுமானவரை எடுத்திடுங்கள், எதையாவது தடுத்தால் முற்றாக நீங்கள் அதனை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அந்த தொடரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். தெளிவாக சொல்லப்பட்ட விடயங்களில் தேவையற்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என்கின்ற பாடத்தையும் படித்துக் கொடுத்து, ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளில் ஒரு தரம் செய்யப்பட வேண்டிய கட்டாய கடமை என்கின்ற விடயத்தையும் சொல்லி, ஹஜ் செய்ய வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் கடமையானவர். அவர் வாலிப வயதிலே அந்த ஹஜ்ஜை கடமையாகின்ற நிலைக்கு வந்தால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். அப்படி செய்யாத நிலையில் அவர் மரணித்தால் பாவியாகி விடுவார். சிலர் ஹஜ் செய்வதற்கான வசதியை காசாக மட்டும் பார்க்கிறார்கள். பேங்கிலே காசு இருந்தால், பணம் இருந்தால் மட்டும்தான் தனக்கு ஹஜ்ஜி, அல்லது வீட்டிலே காசாக பொருளாக இருப்பதுதான் ஹஜ்ஜி கடமை என்று பார்க்கிறார்கள். அவருடைய அன்றாட வாழ்வுக்கு தேவைக்கு போக மீதியாக இருக்கின்ற நிலவுலங்கள் நிறைய இருக்கின்றன. அது என் மீதான ஹஜ்ஜை கடமையாக்கும் என்று யோசிப்பது கிடையாது. தன்னுடைய குடும்பங்களுக்கு தேவை என்று அளவுக்கு மீறிய சேமிப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே அன்றாட வாழ்வுக்கு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் போக மீதி உள்ள சொத்துள்ளவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுக்கு தேவையான அந்த எல்லையை அளவை அடைகிறார்கள். இதை நாம் சிந்திக்க வேண்டும். பல பேருக்கு ஹஜ் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்ன அவசரம் என்று யோசித்து விட்டு இருக்கிறார்கள். ஒன்று வாய்ப்பு நழுவி போகும், அல்லது நாம் மௌத்தாகி போய்விடுவோம். ஒன்று எம்மிடத்திலே இருக்கின்ற பொருளாதாரம் எம்மை விட்டு கை நழுவி போய்விடும், அல்லது நாம் மௌத்தாகி போய்விடுவோம். ஹஜ்ஜை செய்ய கடமையான கட்டத்தை அடைந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாத பாவிகளாக மரணிக்கக்கூடிய துப்பாக்கிய நிலை எமக்கு ஏற்பட்டு போய்விடும். எனவே ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய ஏவல்களில் நின்றும் உள்ள ஒன்றாகும், கட்டாய கடமைகளில் நின்றும் ஒன்றாகும், இஸ்லாமிய தூண்களில் ஒன்றாகும். இதை இழந்தவர்களாக நாம் நொண்டிகளாக குறை நிறைந்த குறைகளுள்ள ஈமான்தாரிகளாக இருப்பதை விட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய பலன்களை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற போது, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா செய்து மறு உம்ரா செய்யும் வரை உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாக. ஒரு உம்ரா செய்த ஒருவர் அடுத்த ஒரு உம்ரா செய்கின்ற போது அந்த இடைப்பட்ட காலம் அடுத்த உம்ரா செய்வதுங்கிற மூலமாக அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்ற பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று சொல்கிறார்கள். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான பரிசாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்று அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிறார். அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு கிஃப்டாக மன்னித்து விடுகின்றான். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தௌபா செய்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் ரப்புல் ஆலமீன், அவன்தான் இலாஹ் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதற்கு முன் அவர் செய்த பாவங்களிலிருந்து தௌபா செய்து இறைவன் பக்கம் விடுகிறார். அன்று பிறந்த பாலகனாக மாறி அவருடைய புதிய கணக்கு தொடங்குகிறது. அதே போன்றுதான் ஹஜ்ஜை செய்கின்ற ஒருவர் தான் உழைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன் உடம்பை வருத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை நாடி ஹஜ்ஜி பயணத்தை நோக்கி போய் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும், அல்லாஹு தஆலா என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு யார் அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகின்றாரோ அவரும் அன்று பிறந்த பாலகனை போன்று
வருகிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒரு மனிதன் கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த ஹஜ் கடமையை பற்றி நிறைய பேர் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த விடயத்தில் ஜக்காத்துடைய விடயத்தில் காட்டுகின்ற பொடுபோக்கு நம்முடைய பெரும்பாலானிடத்தில் ஹஜ்ஜுடைய விடயத்திலும் காட்டப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மக்களில் இந்த முதும் வயதிலே ஹஜ்ஜி செய்கின்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தால் இந்த கிழக்காசிய நாடுகளிலே இருக்கின்றவர்களில் நிறைய பேர் இந்த வயது முதிர்ந்த போது வயதில் தள்ளாடி ஹஜ்ஜி செய்ய முயற்சி செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹஜ்ஜி என்பது உடம்பு தெம்போடும் தேகாரோக்கியத்தோடும் இருக்கின்ற போது செய்யப்பட வேண்டிய ஒரு ஹஜ்ஜா கடமையாகும். அது உடம்பாலும் உணர்வாலும் செய்யப்பட வேண்டிய ஒரு கடமையாகும். அது இளமையோடு இருக்கின்ற போது நமக்கு கடமையாகிவிட்டால் அன்றைய அந்த கடமையை செய்வதற்கு முற்படுவது ஒரு சிறந்த முடிவாகும். இதை நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் சாதிப்பதற்காக நாம் திட்டமிடுகிறோம். அல்லாஹு தஆலா எனக்கு ஹஜ்ஜை அருள வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடும் முயற்சியோடும் பயணிக்கின்றவர்களாக இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் புரியக்கூடியவராக இருக்கிறான். எனவே துல்ஹஜ் மாதத்தில் ஒரு மனிதன் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இந்த ஹஜ் கடமையாகும் என்கின்ற விடயத்தை நினைவிட்டுக் கொள்கிறோம். வாய்ப்பிருந்தும் இந்த முறை வாய்ப்பை நழுவவிட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டு அடுத்த முறை நம்முடைய ஹஜ்ஜை செய்வதற்கான உறுதியான நியத்துக்களை வைத்துக் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளோடு நாம் பயணிக்க வேண்டிய கட்டாய கடமையோடு இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10களில் அதனை உயிர்ப்பிக்கின்ற வகையில் நாம் நம்முடைய பரலான வணக்கங்களை தவறாது நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதே போன்று சுன்னத்தான நபிலான வணக்கங்களை அதிகம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் காலத்தில் நோன்பு நோற்றல் என்கின்ற அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடரேட்சியாக எல்லா நாட்களும் நோன்பு நோட்டார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் நிறைய அமல்கள் செய்யலாம் என்ற அடிப்படையில் ஒருவர் விரும்பினால் தொடரேட்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ அல்லது திங்கள் வியாழன் கிழமைகளிலோ அவருக்கு வசதிப்படுகின்ற போது இந்த நாட்களில் அதிகம் நன்மை செய்கின்ற அந்த அடிப்படையில் முயற்சிகளை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் 9வது நாளில் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபா நாளுடைய அந்த நோன்பு, அரஃபா நோன்பு என்பது இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி أن يكفر السنة التي قبله والسنة التي بعده. அரஃபாவுடைய அந்த 9வது நாள் நோன்பை நோட்பது என்பது அந்த நாளில் ஒரு வருடம் அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடம் என்கின்ற 2 வருடங்களுடைய பாவங்களை போக்கி அவரை பரிசுத்தமாக்கி விடக்கூடிய நன்மை நிறைந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அரஃபாவுடைய அந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாட்களிலும் அல்லாஹு தஆலா நரக விடுதலை அளிப்பது கிடையாது. வேற எந்த நாளிலும் அல்லாஹு தஆலா நரக விடுதலை அளிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை இறங்கி அவர்களிடத்திலே பெருமை பாராட்டுகிறான். ஃபயகூலு மாதா அராத ஹஉலாய், இந்த ஒன்று கூடியிருக்கின்றவர்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருளை நாடி அந்த நாட்களில் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் நரக விடுதலையை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வயதுகுரு இஸ்மல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத். இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 22வது அத்தியாயம் 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா
இறைவனின் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஃபி அய்யாமின் மஅலூமாத் என்று அல்லாஹு தஆலா இங்கே நாடுவது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை தான் என்று தஃப்சீர் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது, திக்ர் செய்வது, தஹ்லீல் போன்ற சுன்னத் அல்லாஹ்வை புகழ்வது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தின் மீது அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு வழியாக நாம் பார்க்கலாம். கான இப்னு உமர் وأبو هريرة يخرجان إلى السوق في أيام العشر يكبران ويكبر الناس بتكبيرهما. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சந்தைகளுக்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே நின்று தக்பீர் சொல்லக்கூடியதாக இருந்தார்கள். மக்களும் அவர்களை போன்று அல்லது அவர்கள் செய்த தக்பீரை போன்று சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்ட அந்த நாட்களில் அவர்கள் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்று சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் தான். எனவே இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்றால் நான் கடந்த நோன்பு பெருநாளில் என்று சொல்லியிருந்தேன், தக்பீர் என்பதற்கு நேரடியான அல் குர்ஆன் ஹதீஸில் இருந்து இதுதான் சரியான சீகா கிடையாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்றது அதுதான் தக்பீர். சில சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி இருக்கிறார். இப்படி வடிவங்களிலே சில சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே சஹாபாக்கள் சொன்ன அடிப்படையில் இந்த வாசகம் அவர்கள் தானாக இட்டுக்கட்டி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் சில அறிஞர்கள் அந்த வாசகத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். விரும்பினால் ஒருவர் அல்லாஹு அக்பர் சொல்வதை அவருக்கு ஏற்றமாக கண்டால் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த தக்பீரை ஒருவர் சொல்ல மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தனக்குப்படுவதை சொல்லலாம். அது பெருநாள் திடலுக்கு வந்தாலும் சரி, தனித்து பள்ளிவாசலிலே தொழுகைகள் முடிந்த பிறகாவது சரி, ஒவ்வொருவரும் தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் நேரம் கிடைக்கின்ற போதும் சுன்னத்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் இந்த தக்பீர்களை இந்த நாட்களிலே அதிகம் செய்யலாம். பெரும்பாலானவர்கள் இந்த தக்பீரை பெருநாள் நெருங்கிய காலகட்டத்தில் செய்வதைத்தான் பார்க்கிறோம். ஆனால் சரியான அறிஞர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த நாட்களினுடைய சிறப்பு தொடங்கிவிட்டன. அந்த நாட்களில் இருந்தே இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்தே தக்பீர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற அந்த விடயங்களை அதிகம் செய்ய வேண்டும் என்றுதான் வழிகாட்டுகிறார்கள். இப்படி அதிகம் தக்பீர் சொல்லுதல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கின்ற போன்ற வாசகங்களை திக்ருகளை அல்லாஹ்வை நினைவூட்டுகின்றவற்றை செய்து கொள்ளுதல், இதெல்லாம் இந்த ஆரம்ப நாட்களில் நாம் சிறப்பாக செய்கின்ற விடயங்களாகும். அதே போன்று இந்த நாட்களை உயிர்ப்பிக்கின்ற அடிப்படையில் நாம் அதிகம் குர்ஆனை ஓதுவது, ரமலான் காலத்திலே ஓதி மூடப்பட்ட குர்ஆன்கள் இன்னும் பலருக்கு மூடப்பட்டதாகவே இருக்கின்றன. முடியுமான வரைக்கும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று இந்த காலங்களில் இருந்தாவது ஓத தொடங்கி தொடர்ச்சியாக அதனை ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் முடியுமான வரைக்கும் தர்மங்கள் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளில் ஈதுல் அல்ஹா என்கின்ற ஹஜ் பெருநாள் இந்த நாளிலே வருகிறது. அதை தொடர்ந்துதான் அந்த 10வது நாள் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடப்படுகின்ற நாளாக, உதுஹியா கொடுக்கப்படுகின்ற நாளாக, அதை தொடர்ந்து 10, 11 என்கின்ற வருகின்ற அந்த நாட்களில் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் உதுஹியா கொடுக்கின்ற ஒரு வழிமுறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே உதுஹியா கொடுக்க வசதி இருக்கின்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை தொழுது விட்டு வந்து பெருநாள் தொழுது விட்டு வந்து உதுஹியா கொடுத்து அதிலிருந்தே சாப்பிட தொடங்குகின்ற வழிமுறையை செய்திருக்கிறார்கள். சலுகைகள் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் உதுஹியா கொடுக்கலாம் என்கின்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே உதுஹியா கொடுக்க வசதி உள்ளவர்கள் ஒரு மாட்டை அறுத்து தனிமையாக கொடுக்கலாம், அல்லது ஒரு ஆட்டை அறுத்து தனிமையாக கொடுக்கலாம்,
வசதி இல்லாதவர்கள் 7 பேர் சேர்ந்தாவது ஒரு மாட்டை அறுத்து கொடுக்கின்ற வழிமுறை அல்லது சலுகை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த அடிப்படையில் நாம் எம்முடைய தந்தையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் பிரதிபலிப்பாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நினைவு கூறலை நாம் எம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அர்ப்பணம் செய்து நாமும் அதனை உயிர்ப்பிப்பதற்கு முற்பட வேண்டும். இந்த கூட்டு உலுஹியாவை ஒருவர் தனித்து கொடுக்க முடியாவிட்டால் தான் ஒரு பங்கை வைத்துக் கொண்டு எப்படி மற்றவரோடு சேர்ந்து செய்வது என்று தடுமாறுகின்றவர்களுக்கு உதவும் வகையில் தான் நாம் இங்கே கூட்டு உலுஹியாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே முடியுமானவர்கள் அந்த கூட்டு உலுஹியாவில் உங்களுடைய பங்குகளை சேர்த்து இணைத்து அறுத்து அதில் வருகின்ற இறைச்சிகள் நாம் உங்களிடத்திலே திருப்பி ஒப்படைப்போம். நீங்கள் விரும்பிய ஏழைகளுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். நாம் அதனை எடுத்து பகிர்ந்து கொடுக்கின்ற நடைமுறை நமக்கு கிடையாது. ஒரு ஏற்பாட்டாளர்களாக இருந்து உங்களுடைய உதவியா கடமையை நிறைவேற்றுவதற்கான உதவியாளர்களாக நாம் இருப்போம் என்கின்ற விடயத்தையும் சொல்லி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலுஹியாவை பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் இது சுன்னத்தா வாஜிபா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் உலுஹியா கொடுப்பது வாஜிப் என்று சொல்கின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் மிக ஏற்றமான கருத்து உலுஹியா என்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்கின்ற கருத்து தான் ஏற்றமான கருத்தாகும். அந்த அடிப்படையில் உலுஹியா கொடுக்க வசதி உள்ளவர்கள் இந்த நாட்களில் உலுஹியா கொடுப்பதற்கான முயற்சியையும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குபடுவதற்கும் எக்காலத்திலும் வாழ்க்கை ஒழுங்குபடுவதற்கும் நாம் தக்வாவோடு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை முதலில் நினைவூட்டியவனாக, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதிலும் விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்வதிலும் மிக தியாகத்தின் மத்தியில் மிகவும் அர்ப்பணித்து வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய குடும்பம், அவருடைய வரலாறுகள் மீட்டி பார்க்கப்படுகின்ற காலகட்டமாகும். நாம் பல நன்மைகளை இங்கே இந்த காலகட்டத்தில் நன்மையாக செய்ய வேண்டும் என்று நினைவூட்டினோம். இந்த நாட்களை சிறப்பித்து நாம் சிறந்த நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை பற்றி நாம் பேசினோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை சொன்னால் உண்மையான மூமின்களாகும். அதனுடைய சிறந்த ஒரு உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடிய வயதை அடைந்தும் குழந்தை கிடைக்காத போதும் அல்லாஹ்விடத்தில் தவமிருந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் அழுது தொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற குழந்தை சமூக வழக்கில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்க முடியாது என்கின்ற வயதில் கிடைத்த குழந்தை. இந்த குழந்தையை அந்த தாயையும் தட்ட தனியே கொண்டு இன்று சம்சம் கிணறு இருக்கின்ற கிணற்றடியிலே விட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட போது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வந்தார்கள். 2 பேரையும் கொண்டு வந்த ஜம்சம் கிணற்றடியில், ஜம்சம் கிணறு இல்லை, அந்த இடத்தடியில் கொஞ்சம் ஈத்தம்பழம், கொஞ்சம் தண்ணீர், 2ஐயும் வைத்துவிட்டு ஹாஜரா நாயகியையும் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் திரும்பி வருகிறார். ஹாஜரா கேட்கிறார், ஐன ததஹப் யா இப்ராஹிம், எங்கே போகிறீர்கள்? வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சும் வலா ஷைء, மனிதர்களோ
எதுவுமே இல்லாத இந்த வாதியில், இந்த ஓடையில் எங்களை தட்ட தனியே விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் போய்கொண்டே இருக்கிறார். பின்னால் திரும்பி போய்கொண்டே, இவர் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். மாறி திரும்ப கேட்கிறார், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி எங்களை விட்டுவிட்டு போகுமாறு ஏவியது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் தானா இப்படி சொன்னான்? கால நாம், ஆம், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதன் லா யுவஜ்ஜுனா, அவர் சொல்கிறார், அப்பண்டா இந்த அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான். இன்னொரு ரிவாயத்தில் இலாமன் தத்ருகுனா, யாரிடத்தில் எங்களை விட்டுவிட்டு சொல்கிறார் இப்ராஹிமே என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உன்னை நான் விட்டுவிட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்பண்டா நான் அல்லாஹ்வை புரிந்து கொண்டேன் ரலீது பில்லாஹ் என்று அவர் சொல்கிறார். இது ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று வருகின்ற போது தவம் இருந்து பெற்ற பாலகனையும் மனைவியையும் பாலைவனத்திலே கைவிட்டு விட்டு போகின்ற அளவுக்கு அவர்களால் துணிகிறார்கள் என்றால் நாம் அல்லாஹ்வுக்காக இதை செய்ய துணிந்திருக்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து விட்டார்கள். நடமாடும் வயதை அடைந்த போது அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இடுகிறான். فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك. என் அன்பு மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். நபிமாருடைய கனவு வஹி. அன்னி அதுபஹுக, உங்களை அறுக்க கனவு கண்டேன். மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தவம் இருந்து பெற்ற குழந்தையை அறுக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவுபடுகிறான். அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது கேட்டு எடுத்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறான். சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டார், அறுக்கிறது முடிவு. இருந்தாலும் அவர் வளர்த்த மகனிடத்திலே அவருடைய அபிப்பிராயத்தை கேட்கிறார். மாதா தரா, நீங்க என்ன கருதுகிறீர்கள்? அவர் சொல்கிறார்கள், கால யா அபதி, என் அன்பு தந்தையே, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்ட ஏவலை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன உத்தரவு அதை நீங்க நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். உங்களோட ஓடரை நீங்க நிறைவேற்றுவதற்கு 100% ஒத்துழைத்து பொறுமையோடு நான் அதிலே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதனை காண்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஒருவர் களத்தை கொடுக்க துணிகிறார். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக தொழுகின்றவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக விடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நோன்பு கடமையை நிறைவேற்றுகின்றவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஜகாத்து கொடுக்கின்றவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வாழ்க்கையிலே எத்தனை விடயங்கள் இருக்கின்றன, அத்தனையும் நடைமுறைப்படுத்த துணிந்தவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மீட்டப்படும் இந்த காலத்தில் அவருடைய வரலாறு எனக்கு தந்த படிப்பினை என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா அவரை பற்றி சொல்லுகிறான். சும்மா கதை பேச்சோட முடியல. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு குழந்தையை அறுப்பதற்காக முகக்குப்புறப்படுது கிடத்திய போது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. நீங்க அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டுட்டீங்க, அதுக்கு பதிலாக அவர் ஆட்டாருங்க என்கின்ற விஷயத்தை சொல்லி அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மகனை அறுக்க துணிந்தார். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஒரு மாட்டறுக்க துணிகின்ற அளவுக்கு நம்முடைய ஈமான் இன்னும் பலப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க எமக்கு இன்னும் துணிவு வரவில்லை. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த பொருளோ எம் உயிரோ நிலையானது கிடையாது. அந்த அல்லாஹ்வின்பால் நாம் மீள இருக்கிறோம். அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலா.